பின்னி பிரிச்சு மேஞ்சிருப்பேன் அவளை போட்டு பணம் வேணும் வேணும் டார்ச்சர் பண்ணி எல்லாமே விற்க சொல்லியிருக்கிறாங்க. வீடு சொத்து எல்லாத்தையுமே விற்க சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கும் வராம அந்த ஆளை பிள்ளை வாழ்றதுக்கும் கூடாம இப்படி பண்ணி வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட பிரீத்தியின் கணவர் குடும்பத்தின் பக்கம் போலீஸ் விசாரணை திரும்பியிருக்கிறது. என்னவெல்லாம் நடக்க போகிறது அடுத்த வரதட்சணை கொடுமை வழக்கில்? இந்த வழக்கிலாவது உரிய நீதி கிடைக்குமா? பிரீத்தி பெற்றோரின் கோரிக்கை என்ன? பார்க்கலாம். ரிதன்யாவின் மரண செய்தி வந்து அதிக நாட்கள் எல்லாம் ஆகவில்லை. வெறும் 40 நாட்கள் தான் ஆகியிருக்கின்றன. அதற்குள்ளாக மற்றும் ஒரு மரண செய்தி. இல்லை, வரதட்சணை கொடுமையால் நடந்த தற்கொலை. வரதட்சணை கேட்பதே குற்றம் எனும் பட்சத்தில் அதிக வரதட்சணை கொடுத்தும் போதாமல் பேயாய் ஆட்டி படைத்த மனிதர்கள் சிலரின் பசிக்கு ரிதன்யாவை போல இன்று மற்றொரு பெண்ணும் இரையாகி இருக்கிறார். அவள்தான் பிரீத்தி. 120 சவரன் நகை, 25 லட்சம் பணம், 30 லட்சம் மதிப்புள்ள இனோவா கார், இவையெல்லாம் பிரீத்தியின் பெற்றோரிடமிருந்து அவரது கணவர் சதீஷ்வர் வரதட்சணையாக பெற்றவை. இத்தனையும் பெற்ற பின் அண்மையில் பிரீத்தி குடும்பத்தினர் தங்கள் பூர்வீக சொத்தை விற்றுள்ளனர். இதை அறிந்த பிரீத்தியின் கணவர் சதீஷ்வரின் குடும்பத்தினர் அதன் மூலம் வரும் 50 லட்சம் ரூபாய் பணத்தை வரதட்சணையாக கேட்டுள்ளனர். கண்ணை மறைக்கும் அளவுக்கு பணத்தை கொட்டி கொடுத்த பின் பிரீத்தியோ அவரது கண்ணீரோ கண்ணுக்கு தெரிய வாய்ப்பில்லாமல் போனதால் கணவர் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்த பிரீத்தி கடந்த 10 மாதங்களாக தாய் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 1 மாதமாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்தவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். ரிதன்யா சம்பவமே இன்னும் பலருக்கும் மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் நிலையில் இந்த சம்பவம் திருப்பூரில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. பிரீத்தியின் கொலைக்கு நீதி கேட்டு திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். தனது மகளுக்கு நீதி கிடைக்க வேண்டுமெனவும் மகளின் தற்கொலைக்கு காரணமான மூவரையும் தங்கள் முன்பே கைது செய்ய வேண்டுமெனவும் பிரீத்தியின் பெற்றோர் வலியுறுத்தினர். அதைத் தொடர்ந்து பிரீத்தியின் தாயிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது பிரீத்தியின் கணவர் சதீஷ்வர் மற்றும் அவரது தாய் தந்தையிடம் விசாரணை தொடங்கியுள்ளது. அவர்கள் அளிக்கும் தகவல்கள், ஆர்டிஓ விசாரணை அறிக்கை ஆகியவை வந்த பிறகு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரீத்தியின் உடலை பெற்றுக்கொண்ட அவர்களின் பெற்றோர் கண்ணீர் விட்டு அழுத காட்சி அவ்வளவு எளிதில் கடந்து போகக்கூடியது அல்ல. இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என ரிதன்யாவின் பெற்றோர் அன்றைக்கு தெரிவித்ததை தான் இன்று பிரீத்தியின் பெற்றோரும் கூறியுள்ளனர். அவளை போட்டு பணம் வேணும் வேணும் டார்ச்சர் பண்ணி எல்லாமே விற்க சொல்லியிருக்கிறாங்க. வீடு சொத்து எல்லாத்தையுமே விற்க சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கும் வராம அந்த ஆளை பிள்ளை வாழ்றதுக்கும் கூடாம இப்படி பண்ணி அவன் என்ன பண்றது தெரியும் இப்படி முடிவு. நாங்கெல்லாம் இருந்தோம் இப்படி பண்ணிட்டோம்.
அவங்க ஓட்டு நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா பணம் உடைச்சலாம் இருக்கிறாங்க. அப்புறம் 50 லட்சம் பாவம் அக்கௌண்ட்ல இருக்கிறது அதையும் கொடுன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க நோக்கமே பணம் தான். அந்த பிள்ளை வாழ வைக்கிற ஐடியாவே இல்லை. பணத்துக்காகவே அவளை கல்யாணம் பண்ணி அவளை சீரழிச்சிட்டாங்க. இப்போ கல்யாணத்தப்போ எவ்வளோ பணம் நகையெல்லாம் கொடுத்தீங்க? நான் ஒரு 100 பவுன் போட்டேங்க. எல்லாம் பண்ணுன்னா அவளுக்கு 20 லட்சம் கொடுத்தோம் அக்கௌண்ட்ல. அதையும் எடுத்து இப்போ எல்லாம் இந்த சொத்துல ஒன்று இது பண்ணி அது 50 லட்சம் இருக்குது. அதையும் கொடுன்னு டார்ச்சர் பண்ணி இருக்கிறாங்க. இத்தனையும் இந்த பணத்தையெல்லாம் கொடுத்தும் அவளை டார்ச்சர் பண்ணி இன்னும் 50 லட்சம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. கார் வாங்கி கொடுத்து அவளுக்கு 35 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்து அவளை நிம்மதியே இருக்கிற கூடலையே பணம் தான் வேணும் எங்களுக்கு இன்னும் கொடுன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன ஒன்றும் தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.